கோவை அருகே கத்திமுனையில் 1.25 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையிலிருந்து கேரள மாநிலம் பாலக்காட்டுக்கு செல்லும் போது இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேற்றப்பட்டிருக்கக்கூடியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பரிமளாவிடம் கேட்கலாம். பரிமளா, இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார், என்ன காரணம்? ஷாம், கோவையிலிருந்து இன்று காலை காரில் வெளிமறித்து கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கும் மேற்பட்ட தங்கத்தை 5 பேர் கொண்ட மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி பறித்து சென்றுள்ள சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. தற்பொழுது சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி காக்கா சாவடி போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். ஜெய்சன் என்பவர் கேரளாவில் நகைக்கடை வைத்திருக்கிறார். இவரும் இவரது கடையில் பணியாற்றக்கூடிய ஊழியர் விஷ்ணு என்பவரும் இருவரும் சென்னை சென்று நகைகளை செய்வதற்காக 1 கிலோ 250 கிராம் தங்க கட்டிகளை வாங்கி கொண்டு ரயில் மூலம் இன்று காலைதான் கோவையும் வந்திருக்கின்றன. தொடர்ந்து கோவையிலிருந்து கார் மூலமாக, அதாவது அவருடைய பிரீசா கார் மூலமாக பாலக்காடு நோக்கி சென்றிருக்கின்றனர். காக்கா சாவடி அருகே இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க் அருகே வந்த போது 5 பேர் கொண்ட ஒரு கும்பலானது லாரியை குறுக்கே நிறுத்து வழிமறைத்தும் இருக்கின்றனர். கத்தி உள்ளிட்டவை காட்டி பயங்கரமாகவும் மிரட்டி இருக்கின்றனர். மேலும் கார் கண்ணாடியை உடைத்து சிலர் காரிலும் அவர்கள் ஓட்டி வந்த அந்த இருவர் ஓட்டி வந்த காரிலும் ஏறி இருக்கின்றனர். பின்னர் சிறிது தூரம் சென்ற பின்னர் காரில் இருந்த ஜெய்சன் மற்றும் விஷ்ணுவை கீழே இறக்கிவிட்டு தங்க கட்டி மற்றும் அவர்கள் ஓட்டி வந்த அந்த அவர்கள் 5 பேர் அங்கிருந்து தப்பித்து சென்றிருக்கின்றனர். இன்று காலை 8 மணி அளவில் இந்த சம்பவமானது நடைபெற்றதாகவும், அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது காக்கா சாவடி போலீசார் தனிப்படை அமைத்து காருடன் சேர்ந்த அந்த 5 நபர்களை தேடி வருகின்றனர். ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பரிமளா.